வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 25ஆம் பாகமாக நாம் கேட்கவிருக்கும் தலைப்பு நவீன முறையில் பயிர் உற்பத்தியை பெருக்க நானோ தொழில்நுட்பங்கள். இதனை பற்றி விரிவாக நமக்கு விளக்க இருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் பணிபுரியும் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய நினைவூட்டலாக ஒரு முன்னோட்டத்தினை கேட்கவிருக்கிறோம். பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும். நாம் பூமி தாயை காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும். இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி தாயை மீட்டெடுப்பது, எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளார். இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது? இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும். நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும். மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும். நமது வளத்தை பெருக்கவும், மாசுவை கட்டுப்படுத்தவும், நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர உபயோகம் என்பது வேளாண்மையில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், வேளாண்மை ஆராய்ச்சி கழகங்கள் மேற்கூறிய அளவுகளை ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு தேவையான அளவுகளை பரிந்துரை செய்துள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை பயன்படுத்தினால் அதிக மகசூல் கிடைப்பதோடு பயிர்களின், தானியங்களின், உற்பத்தி பொருட்களின், உணவுகளின் தரமும் மேம்படுகிறது. நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் அனைத்தும் முக்கியமான சத்துக்களும் பொதிந்திருக்கும். அவற்றின் தரமும் சிறப்பானதாக இருக்கும். அவற்றின் ருசியும் நன்றாக இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல், விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களை ஈட்டுத்தரும். இது அதிக அளவு விளைவிப்பது மட்டுமன்று, சிறப்பாக ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிப்பதும் ஆகும். இது இருசாரருக்கு பலனளிக்கக்கூடிய வெற்றியின் அணுகுமுறையாகும். இது விவசாயிகள், சுற்றுப்புற சூழல் மட்டுமின்றி நாம் அனைவருக்கும் நலன் பயப்பதாகும். உரங்களை சீரிய முறையாக உபயோகிப்பதனால் நமது மகசூல் பெருகுவதோடு மட்டுமன்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்குகிறது. அடுத்த தலைமுறைக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகையினால் நாம் அனைவரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம்.
அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை, விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது, செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது, நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள், நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்டக்கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும். இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது. இது 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. PM பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்களை, நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்கச் செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது. இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள், செயல்முறை விளக்கங்கள், கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். நேரம், பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மை தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார். இத்திட்டம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது. பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று, இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள், நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது. தொடர்ந்து இன்றைய தலைப்பான நவீன முறையில் பயிர் உற்பத்திக்கு உதவும் நானோ தொழில்நுட்பங்கள் பற்றி நமக்கு விளக்கவிருக்கிறார் திரு கணபதி அவர்கள். வாங்க கேட்கலாம். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம்.
இன்று நவீன முறையில் பயிர் உற்பத்தியை பெருக்க நானோ தொழில்நுட்பங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். நானோ தொழில்நுட்பம் என்பது 21ஆம் நூற்றாண்டில் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்ட அறிவியலின் மிக முக்கியமான துறைகளில் ஒன்றாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2010ஆம் ஆண்டு நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆரம்பித்து பல ஆராய்ச்சி திட்டங்களை துவக்கி பல நானோ இடுபொருட்களை உற்பத்தி செய்து வருகிறது. இந்த மையம் கடந்த 12 ஆண்டுகளாக பன்னாடு மற்றும் இந்திய நிறுவனங்களின் மூலம் 30 கோடிக்கு மேலாக நிதியுதவி பெற்று பல ஆராய்ச்சி திட்டங்களை வகுத்து பல்வேறு நானோ தயாரிப்புகளை உருவாக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் வேளாண் உணவு முறைகளில் நானோ பொருட்களை பயன்படுத்துவதற்கான உயிர் தொழில்நுட்பத்துறையின் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஒழுங்குமுறை வழிகாட்டுதல்களை உருவாக்கியிருக்கிறது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் தேசிய உயிரியல் தொழில்நுட்பத்துறை ஆகியவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நானோ தொழில்நுட்ப மையத்தை நாட்டின் பரிந்துரை ஆய்வகமாக அங்கீகரித்துள்ளது. வேளாண் நானோ தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு வேளாண் பட்ஜெட்டின் போது நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை வேளாண்மை நானோ தொழில்நுட்ப மையமாக மேம்படுத்தியது. இங்கு 10 நானோ தயாரிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் சோதனை செய்யப்பட்டு அறுவடைக்கு பிந்தைய காலத்தில் எளிதில் வீணாகக்கூடிய பொருட்களின் இழப்பை குறைக்கவும் அதே வேளையில் பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் இவை பயனுள்ளதாக உள்ளது. அடுத்ததாக மேம்படுத்தப்பட்ட புத்துணர்ச்சி கரைச்சல் அதாவது என்ஹான்ஸ்டு ஃப்ரெஷ்னஸ் ஃபார்முலேஷன். அறுவடைக்கு முன் தெளித்தல் அல்லது அறுவடைக்கு பின் நனைத்தல் மூலம் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் வாழ்திறனை நீட்டிக்க பயன்படுகிறது. இத்தகைய முறைகள் 2 அல்லது 3 வாரங்கள் வாழ்திறனை நீட்டித்து விவசாயிகளுக்கு சந்தையில் லாபகரமான விலையை பெற உதவுகிறது. மேலும் அறுவடைக்கு பின் ஏற்படும் நோய்களை குறைக்கிறது. இந்த கரைசலை 50 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அறுவடைக்கு 2 வாரங்களுக்கு முன்பு மரங்களில் தெளிக்க வேண்டும். அல்லது அதே கரைசலை 50 கிலோ பழங்களை சேமித்து வைப்பதற்கு முன் நனைக்க வேண்டும். இந்த நானோ கரைசலின் விலை ₹800 1 லிட்டருக்கு ஆகும். நானோ ஒட்டி பழங்களின் மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் சேமிப்பு பெட்டிகளில் 2 அல்லது 3 கிலோ ஒட்டப்படும் நானோ ஒட்டிகள் ஒரு பெட்டிக்கு 1 2 வாரங்களுக்கு வாழ்திறனை நீட்டிக்கும். இந்த நானோ ஒட்டியின் விலை ₹7 ஆகும். நானோ வில்லைகள் ஒரு பெட்டிக்கு 1 பழங்களின் அதாவது மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் சேமிப்பு பெட்டிகளில் 2லிருந்து 3 கிலோ பொருத்த பயன்படுகிறது. இது பழங்களின் வாழ்திறனை 2 வாரங்களுக்கு நீட்டிக்கிறது. இந்த நானோ வில்லையின் விலை ₹7. விகர் பிளஸ் என்பது விதைப்பதற்கு முன் விதைகளின் மேல் பூசும் நானோ கரைசலாகும். இது உயிரி பாலிமர் மற்றும் தாவர வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. பயிர் தாவரங்களின் விதைகள் 1 கிலோவுக்கு 20லிருந்து 25 மில்லி லிட்டர் விகர் பிளஸ் மூலம் பூசப்பட்டு அரை மணி நேரத்திற்கு நிழலில் உலர்த்த வேண்டும். இது முளைப்பு திறனை மேம்படுத்தவும் தாவரங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் உதவுகிறது. இந்த கரைசலின் விலை 1 லிட்டருக்கு ₹600 ஆகும். நானோ ரிவைவ் ஆனது பலபடி சர்க்கரை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நானோ கரைசலாகும். இது நீராவி போக்கை குறைத்து வளர்ச்சியை துரிதப்படுத்தும். பூஞ்சை எதிர்ப்பு திறனை பயிர்களுக்கு அளிக்கவும் பயன்படுகிறது. இந்த கரைசலானது வறட்சியின் போது தாவரங்களில் இலை வழி மூலம் 10 மில்லி லிட்டர் 1 லிட்டருக்கு கலந்து தெளித்தோம்னா இது இந்த கரைசலானது வறட்சியின் போது தாவரங்களில் இலை வழி மூலம் 1 லிட்டருக்கு 10 மில்லி லிட்டர் அளவுகளில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இதை பயன்படுத்துவதால் நீர்ப்பாசனத்தை 4லிருந்து 5 நாட்களுக்கு தாமதப்படுத்தலாம். நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கவும் முடிகிறது. இந்த கரைசலின் விலை ₹500 1 லிட்டருக்கு ஆகும். ரைசோபூஸ்டர் ஆனது ப்ரோபயோட்டிக் நுண்ணுயிர்கள், பாஸ்பேட் மற்றும் ஹைட்ரோஜல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது வேர் மண்டலத்தில் மேம்பட்ட ஊட்டச்சத்து உருமாற்றத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. இது ஒவ்வொரு மரக்கன்றுகளுக்கும் 10 மில்லி
மற்றும் ஏற்கனவே வளர்ந்த மரங்களுக்கு 25 மில்லி என 1 லிட்டர் தண்ணீரில் கரைத்து அளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. 1% ரைசோபூஸ்ட் கரைசலை இலை வழியாக வளர்ந்து வரும் பயிர்களுக்கும் அளிக்கலாம். இந்த கரைசலின் விலை 1 லிட்டருக்கு 600 ரூபாய். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நானோ இனக்கவர்ச்சி குப்பி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நானோ இனக்கவர்ச்சி குப்பியானது இயற்கை முறையில் நெல் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்துகிறது. இது ஆண் அந்து பூச்சிகளை அதிகமாக கவரும் தன்மையுடையது. ஒரு இனக்கவர்ச்சி குப்பியானது 11 வாரங்கள் வரை ஆண் அந்து பூச்சிகளை கவரும் திறனுடையது. பயிர் நடவு செய்து 35 நாட்களுக்கு பிறகு பூச்சிகளை கண்காணிக்க 1 ஹெக்டாருக்கு 12 குப்பி வீதம் வைக்க வேண்டும். அதுவே மிகுதியாக கவர 1 ஹெக்டாருக்கு 50 குப்பி வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. ஒரு இனக்கவர்ச்சி குப்பியின் விலை 50 ரூபாய். நானோ பயோ. நானோ பயோ என்பது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உயிரி பூச்சிக்கொல்லியாகும். இது தேயிலை கொசுப்பூச்சி மற்றும் தேயிலை தோட்டங்களில் உள்ள மற்ற பூச்சிகள் மற்றும் இலைக்கருகள் நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக விளங்குவதுடன் இலைகளில் கழிவுகளாக இருப்பதில்லை. இந்த உயிரி பூச்சிக்கொல்லியை அறுவடைக்கு பிறகு 5 மில்லி லிட்டர் 1 லிட்டருக்கு என்ற வீதம் கலந்து தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த உயிரி பூச்சிக்கொல்லியின் விலை 2200 ரூபாய் 1 லிட்டருக்கு ஆகும். அடுத்ததாக கொப்பரை கார்டு என்பது பாலிமர் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள நானோ கரைசல் ஆகும். இது பூஞ்சை வளர்ச்சி தடுப்பானாக பயன்படுகிறது. இது தடை செய்யப்பட்ட சல்ஃபர் பூஞ்சை கொல்லிக்கு மாற்றாகவும் சூழ்நிலைக்கு உகந்ததாகவும் குறைந்த விலையிலான பாதுகாப்பானதாகவும் பயன்படுகிறது. 1 டன் கொப்பரைக்கு 2 லிட்டர் பூஞ்சை கொல்லி அதிக அழுத்தத்தில் தெளிக்க வேண்டும். இதன் விலை 1 லிட்டருக்கு 600 ரூபாய். நானோ டைஜென்ட். நானோ டைஜென்ட் என்பது ஜியோலைட் நானோ பொருள் உள்ளடக்கிய பாக்டீரியல் கூட்டமைப்பு ஆகும். உரம் தயாரிக்கும் போது புழுக்களை கட்டுப்படுத்த அசாடிரக்டின் இதில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நானோ உயிரி கரைசலானது உரம் தயாரிக்கும் போது வெளிவரும் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த திறம்பட பயன்படுகிறது. காய்கறி, உணவு மற்றும் இறைச்சி கூடத்தின் கழிவுகளை உரமாக்குவதற்கு ஒரு குப்பைக்கு 1 லிட்டர் என பரிந்துரைக்கப்படுகிறது. இதன் விலை 600 ரூபாய் 1 லிட்டருக்கு ஆகும். இந்த அனைத்து தயாரிப்புகளும் வணிக ரீதியாகவும் கிடைக்கிறது. மேலும் வேளாண் நானோ தொழில்நுட்ப மையத்தில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேமிப்பின் போது ஏற்படும் இழப்பை குறைக்கவும் அதே வேளையில் பயிர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் புதுமையான நானோ தயாரிப்புகளை பயன்படுத்தலாம். அடுத்ததாக இயற்கை வேளாண்மை ஒரு உழவியல் வல்லுநரின் பார்வையில் அணுகலாம். சமீப காலமாக மக்கள் ஏதாவது ஒரு வகை ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்படுகிறார்கள். எனவே ஆரோக்கிய குறைபாட்டை நிவர்த்திக்கும் பொருட்டு மருத்துவர்களை அணுகுகிறார்கள். மருத்துவர்கள் நேரடி பரிசோதனை மூலம் ஆரோக்கிய குறைபாட்டின் பின்புலத்தை கேட்டறிகின்றனர். அவர்களின் இரத்த அழுத்தம், இரத்த மாதிரி, சிறுநீர் மாதிரிகளை அடுத்தடுத்து ஆய்வு செய்கின்றனர். மேற்கொண்டும் தேவையின் அடிப்படையில் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் போன்ற ஆய்வுகளையும் தொடர்கின்றனர். இறுதியில் கேன்சர், எலும்பு முறிவு, இரத்த நாள அடைப்பு போன்ற நோய்களால் பாதிப்பு அடைந்தவர்களை தவிர்த்து மற்ற பெரும்பாலானோரின் உடம்பில் ஏற்படும் கால்சியம், மெக்னீசியம், சோடியம் போன்ற கனிம தாதுக்களின் குறைபாட்டிற்கு ஏற்ப மருத்துவ தயாரிப்புகளை பரிந்துரைக்கின்றனர். குறிப்பிட்ட அனைத்து தாதுக்களும் மனித குலத்திற்கு அவர்கள் உட்கொள்ளும் உணவுகளின் வாயிலாகத்தான் கிடைக்கிறது என்பது விஞ்ஞான அடிப்படை. அதேபோல இந்த தாதுக்களின் குறைபாட்டிற்கு அவ்வுணவுப் பொருட்களும் அவற்றின் உற்பத்தி காரணிகளான பல்வேறு பயிர்களின் விளைபொருட்களுமே காரணமாகும். மேலும் விளைநிலங்களில் இத்தாதுக்களின் குறைபாடு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாகும். குறிப்பாக மருத்துவ ஆய்வில் கணிக்கப்பட்டுள்ள அனைத்து தாதுக்களும் கரிம, அதாவது ஆர்கானிக் அல்லது கனிம இன்ஆர்கானிக் தாதுக்களே ஆகும். இத்தாதுக்கள் விளைநிலங்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதை அடுத்த கேள்வி. விளைநிலங்களுக்கு உழவர்கள் இவற்றை செயற்கை உரங்களாகவும் இயற்கை எருக்களாகவும் பயிருக்கு ஏற்ற பரிந்துரைப்படி இடுகின்றனர். செயற்கை உரங்கள் பெரும்பாலான முதன்மை தாதுக்களாகவே தயாரிக்கப்பட்டு பயிர்களுக்கு இடப்படுகிறது. இந்த செயற்கை உரங்களில் உள்ள கனிம தாதுக்களை பயிர்கள் நேரடியாக கிரகித்து கொள்கிறது. ஆனால் இயற்கை எருவாக இடப்பட்டவற்றில் உள்ள சிக்கலான நுண்தாதுக்களை மண்ணில் உயிர் வாழும் பல்லாயிரக்கணக்கான நன்மை தரும் நுண்ணுயிர்களின் இரசாயன மாற்றங்களுக்கு பின்
பயிர்களுக்கு ஏற்ற கனிம தாதுக்களாக மாற்றப்பட்ட பின்பே பயிர்கள் கிரகித்து கொள்கின்றன. மேலும் மாற்றங்கள் நிகழ நீண்ட நாட்களும் பிடிக்கிறது. நுண்ணுயிரிகளும் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு குறிப்பிட்ட அளவு தாதுக்களை எடுத்துக்கொள்கிறது. இருப்பினும் நுண்ணூட்ட தாதுக்களை பயிர்களுக்கு இன்றளவில் தரவல்ல ஒரே ஒரு ஆதாரமாக விளங்கும் இவ்வியற்கை எருக்கள் பயிர்களின் விளைச்சலுக்கு இன்றியமையாததாக விளங்குகிறது. சமீப ஆய்வுகளின்படி மனித வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் 17 வகை தாதுக்கள் இன்றியமையாதது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 17 வகை தாதுக்களில் சோடியம் நீங்கலாக மற்ற 16 தாதுக்களும் பயிர் விளைபொருட்களின் வாயிலாக மனித உயிர்களுக்கு கிடைக்கிறது. இத்தாதுக்கள் அனைத்தும் விளைநிலங்களுக்கு எவ்வாறு கிடைக்கப்பெறுகிறது என்பது அடுத்த கேள்வி. இன்றைய விளைநிலங்களின் மண்ணானது பல கோடி ஆண்டுகளுக்கு முன் எரிமலைகளால் உமிழப்பட்ட தீப்பிழம்புகளின் துகள்களே. இவ்வாறு உருவான மண் பல்வேறு கனிமங்கள் மற்றும் தாதுக்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இத்தகைய கனிமங்கள் இயற்கை காரணிகளால் மண் உருவாகும் செயல்முறை மூலம் பல மாற்றங்களுக்கு பிறகு பயிரூட்ட சத்துக்களாக மாறுகின்றன. இத்தகைய சூழலில் பயிர்களுக்கான 16 வகை தாதுக்களும் அவற்றின் எடுப்பு திறனுக்கும் ஏற்ப 3 பிரிவாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதன்மை தாதுக்கள் பிரைமரி நியூட்ரியன்ட்ஸ், இரண்டாம் நிலை தாதுக்கள் செகண்டரி நியூட்ரியன்ட்ஸ், நுண்ணூட்ட சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். முதல் நிலை தாதுக்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் எனும் 6 தாதுக்களும் முதல் நிலை தாதுக்களாகும். இவை பயிர்களின் விளைச்சலுக்கு ஏற்ப கூடுதலாக தேவைப்படும் தாதுக்களாகும். இதில் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் அபரிமிதமாக இருப்பதால் பயிர்களுக்கு தேவையான அளவு எளிதில் கிடைக்கிறது. அடுத்த முதல்நிலை தாதுக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் விளைச்சல் அதிகரிக்க அதிக அளவில் தேவைப்படுகிறது. பயிர்களுக்கு அடி உரமாக இடப்படும் எல்லா இயற்கை எருக்களிலும் இத்தாதுக்கள் மிக குறைந்த அளவிலேயே பயிர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் மண்ணில் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவை மண் பரிசோதனை முறையில் கண்டறிந்து அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். ஆனால் பயிர்களுக்கோ இத்தாதுக்களின் தேவை பன்மடங்கு அதிகமாக இருப்பதால் மீதமுள்ள ஊட்டச்சத்தின் தேவையை செயற்கை உரங்களின் வாயிலாக மட்டுமே ஈடுகட்ட முடியும். இதை பயிர்களுக்கு ஏற்ற அளவு ஆராய்ச்சியாளர்களின் பரிந்துரைப்படி நிறைவு செய்யப்பட வேண்டும். எக்காலத்திலும் இவ்வுரங்களை பரிந்துரைக்கும் அளவுக்கு அதிகமாக இட்டு சுற்றுச்சூழலுக்கும் நீர் ஆதாரங்களுக்கும் மாசு ஏற்படுத்தப்படக்கூடாது. இந்த செயற்கை உரங்களில் உள்ள தாதுக்கள் பயிர்களுக்கு இடப்பட்ட மிக குறுகிய இடைவெளியில் கிடைப்பதால் பயிர் வளர்ச்சியும் விளைச்சல் திறனும் கூடுகிறது. இரண்டாம் நிலை தாதுக்கள் பயிர்களுக்கு கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கந்தகம் ஆகியவற்றின் தேவை விளைச்சலுக்கு ஏற்ப கிராம் கணக்கில் உயர்கிறது. சமீப காலங்களில் அமோக விளைச்சல் ரகங்கள் புழக்கத்துக்கு வந்துவிட்டதால் அடியுரமாக இடப்படும் இயற்கை எருவிலிருந்து கிடைக்கும் இத்தாதுக்கள் போதாத நிலையில் ரசாயன உரங்களை மண்ணில் இட்டோ அல்லது இலைவழி தெளித்தோ பயிர் தேவையை பூர்த்தி செய்யலாம். செயற்கை திரவ தயாரிப்புகள் மூலமும் சரி செய்யப்படுகிறது. நுண்ணூட்ட தாதுக்கள் இதில் 8 தாதுக்கள் அடங்கும். ஆனால் சோடியம் எனும் தாதுவை பயிர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. மேலும் மனித சமுதாயத்திற்கு மற்ற 16 தாதுக்களோடு இத்தாதுவும் முக்கிய அங்கம் வகிப்பதால் உண்ணும் உணவில் சாதா உப்பான சோடியம் குளோரைடை சேர்த்து அதில் உள்ள சோடியம் என்னும் தாதுவின் மூலம் ஈடுகட்டி கொள்கிறோம். மீதமுள்ள 7 நுண்ணூட்டங்களாவது இரும்புச்சத்து, மேங்கனீசு, போரான், மாலிபடினம், காப்பர், ஜிங்கு மற்றும் நிக்கல். இந்நுண்ணூட்ட சத்துக்கள் 9 தாதுக்களைப் போல இல்லாமல் பயிர்களுக்கு மிக மிக குறைவாக, அதாவது மில்லிகிராம் என்ற அளவில் தேவைப்படுவதால் மற்ற தாதுக்களைப் போல இவை முக்கியத்துவம் பெறுவதில்லை. அதற்காக இவற்றை நாம் நிராகரிக்கக்கூடாது. ஏனெனில் இவை அனைத்தும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களாகும். சொந்த பண்ணையில் பண்ணை கழிவு உரம் மற்றும் தொழு உரம் வைத்திருப்பவர்கள் தவறாமல் ஒவ்வொரு பருவத்திலும் பயிருக்கு இட்டு ஈடுகட்டுகின்றனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பண்ணைகளில் இவ்வியற்கை எருக்களின் உழவர்களின் சொந்த பண்ணைகளில் போதிய அளவு இருப்பதில்லை. அத்தோடு வெளிச்சந்தையில் இவற்றை அதிக விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் அளவிற்கு சிறு குறு உழவர்களின் பொருளாதார நிலையும் இடம் கொடுப்பதில்லை. மேலும் இவற்றின் குறைபாடு
விளைச்சலை நேரடியாக பாதிப்பதில்லை. நேரடி பாதிப்பை உணராத நிலையில் பெரும்பாலான உழவர்கள் இவற்றை தவிர்த்து விடுகின்றனர். இவற்றை தவிர்ப்பதால் விளைபொருட்களின் விளைச்சல் குறையாவிட்டாலும் அவற்றின் நுண்ணூட்டச்சத்து குறையும் என்ற விவரம் அவர்களுக்கு தெரியாததால் அதிக கவனம் செலுத்துவதில்லை. இவ்வாறு தவிர்க்கப்பட்ட இத்தாதுக்களின் குறைபாட்டால் தான் மக்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் சத்துக்கள் குறைகிறது. மருத்துவர்கள் தங்கள் ஆய்வின் அடிப்படையில் சுட்டிக்காட்டும் பெரும்பாலான ஆரோக்கிய குறைபாட்டிற்கும் இந்நுண்ணூட்ட குறைபாடுகளே காரணமாக அமைகிறது. இந்நுண்ணூட்டங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயற்கை முறையில் திரவமாகவும் தயாரிக்க இயலாது. ஆயினும் விளைபொருட்களின் தரமும் அதன் மூலம் மக்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய குறைபாட்டையும் கருத்தில் கொண்டு இவை தவிர்க்க இயலாதவையாக அமைந்துவிடுகிறது. இத்தாதுக்கள் அனைத்தும் தன்னகத்தே கொண்ட பயிர் கழிவுகளின் மக்கிய எருவையோ பண்ணை தொழில் எருவையோ அல்லது மண்புழு எருவையோ அல்லது அவற்றின் கலவைகளாகவோ பயிர்களுக்கு அளிக்க வேண்டும். மருத்துவ ஆய்வின்படி பெரும்பாலான ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இரண்டாம் நிலை மற்றும் நுண் தாதுக்களின் குறைபாடுதான் காரணம் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு நுண்ணூட்டச்சத்துக்கள் அடங்கிய இயற்கை உரங்களை தவறாமல் பரிந்துரைத்தபடி பயன்படுத்த விவசாயிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். மேலும் கனிம உரங்களால் மனித குலத்திற்கு பாதிப்பு என்பதை மறந்து மக்கள் தொகை சீனாவை மிஞ்சிவிட்ட நிலையில் உயர் விளைச்சலுக்கான முதன்மை தாதுக்கள் கொண்ட இரசாயன உரங்களை ஆய்வின் அடிப்படையில் அளவோடு போடுவதுடன் நுண்ணூட்டச்சத்துக்கள் அடங்கிய இயற்கை எருவகைகளையும் ஆய்வின் அடிப்படையில் வருடம் ஒரு முறை பயிருக்கு அடியுரமாக இட உழவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 25ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.